ஹாய், வணக்கம். என் பேர் பெருமாள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1½ ஏக்கர் தோட்டம் இருக்கு. சரியா ஒரு 1½ வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த நம்ம வித்துறலாம் அப்டின்ட்டு ஒருத்தர்கிட்ட 36,50,000 ரேட்டு பேசி ரூ. 5,00,000 அட்வான்ஸும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, எனக்குள்ள ஒரு சின்ன நெருடலாவே இருந்துச்சு. ஏன்னா, இத சம்பாரிச்சது வந்து எங்க அப்பா, நான் கிடையாது. ஸோ அவருடைய சொத்த விற்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. சடனாக ரிட்டர்ன் அவங்ககிட்ட பேசி, இல்லைங்க எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்டு, மேற்கொண்டு ஒரு தொகையை கொடுத்து கேன்சல் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து இயற்கையாளன் தவம் அவர்கள் வந்து வீடியோ போட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் அப்படின்னு அவருக்கு அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர் தான். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு விஷயம் சொன்னார், விவசாயிகள் எல்லாமே ஒரு வியாபாரியாக மாறுங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, நம்மளும் வியாபாரியாக மாறுவோம் அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்துலேருந்து விதை காய்கள் எடுத்து நம்ம பதியம் போட்டிருக்கோம். ஒரு 500 தென்னங்காய் எடுத்து, விதை தென்னைக்காய் எடுத்து ப்ராப்பரான முறையில் அதை பராமரித்து நம்ம பதியம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயம்பாளையம் தேங்காய்க்கு பேர் போன ஏரியா. அங்கேருந்து அண்ணன் வடிவேல் ஒரு பேர். இவர் தான் வந்து நமக்கு வந்து பதியம் போட்டு கொடுத்தாரு. எல்லா ப்ராசஸ்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்து நமக்கு ஒரு பதியம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு 500 தென்னங்கள் பதியம் போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையாளன் தவம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டட் ஆயிலெல்லாம் பார்த்திங்கன்னா 18% தான் கோகனட் ஆயிலே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 81.6% வந்து வேறு ஏதோ லிக்யூடியம் ஏதோ போட்டிருந்தாங்க. பட் அதை தான் கலந்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நம்மளே ஒரு தேங்காயை, நம்மகிட்ட தென்னை மரம் இருக்குது. ஸோ அதிலேருந்து தேங்காய்கள் எடுத்து நம்ம வெட்டி கோகனட் ஆயில் ஆட்டுவோமே அப்படின்னு பிளான் பண்ணி முதல் கட்டமாக ஒரு 400 தேங்காய் மட்டும் எடுத்து இப்படி வெட்டி காய போட்டிருக்கேன். ஸோ இதுவும் சேல்ஸுக்கு கொடுக்கலான்னு தான் இருக்கேன். பூராமே நல்ல தரமான தேங்காய்கள் தான் நம்ம உடைச்சி போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் தேங்காய் எண்ணெய் ஆட்டிடுவேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை இயற்கையாளன் தவம் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.